ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் விஜய் ஆண்டனியுடைய நடிப்பில் ஒரு தமிழ் படமாக இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற ஹிட்லர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். தெளிவாக சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா முதல் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து முடிச்சு கடைசியாக ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே முதல் காட்சியாக ஒரு காட்சி ஒன்று காமிக்கப்படுது. அதை நான் சொல்லலை. அதை ஏன் சொல்லலைங்கிறதுக்கே ஒரு பின்கதை குறிப்பு ஒன்று இருக்குது. அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ படத்தில் நம்ம கதாநாயகன் பேசிக்காக பேங்க்கில் ஒரு கேஷியர் மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவருக்கு ஹீரோயின் மேலே காதல், அந்த மாதிரி முன்னாடி சுற்றிக்கிட்டே திருறாப்புல. இப்படி ஒரு கதை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. சென்னைக்குள்ளே 3 முக்கியமான ரவுடிகள் வேறு வேறு இடத்துல ஒரு தருணத்தில் ஒரு மர்ம நபரால் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. இப்போ இந்த கேஸை டெப்யூட்டி கமிஷனராக இருக்கக்கூடிய ஜிவிஎம் கையில் எடுக்கிறாப்புல. ஆமாம், இந்த 3 பேருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுங்க அப்படின்னு அவர் தேடி பார்க்கும்போது கடைசியாக இந்த 3 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே காமனான விஷயமே ஒரு மந்திரி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாப்புல. அந்த மந்திரி யார் அப்படின்னா, மக்கள் அவர் மேலே எந்த நன்மதிப்புமே இப்போ வைக்கலை. அதனால் இழந்த மதிப்பை திருப்பி மீட்டெடுக்கணும்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாத்தையும் களத்தில் இறக்கி விட்டு அதை மக்களுக்கு பட்டுவாடா பண்ண சொல்லி எப்படியாவது அவங்க ஓட்டை வாங்கி நம்ம சிஎம் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காப்புல அந்த மந்திரி. இதுக்காக அவர் கள்ள பணத்தை கோடி கோடியாக கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் மக்களுக்கு பண்ண சொன்னதை தான் அந்த 3 பேர் பணத்தை எடுத்துகிட்டு போய் பண்ண போய் அந்த 3 பேர்த்த எவனோ ஒரு மர்ம நபர் போட்டு தள்ளிட்டு கொண்டு போன 100கணக்கான கோடிக்கணக்கான பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேன். இப்போ ஜாயின்ட் கமிஷனர் நம்ம டெப்யூட்டி கமிஷனரான ஜிவிஎம்மை கூப்பிட்டு, இங்கே பாரு, இந்த கேஸை இமீடியட்டாக நீ க்ளோஸ் பண்ணுற அப்படின்னு சொல்ல போக நம்ம ஜிவிஎம்ஏ களத்தில் இறங்குறாப்புல. யார் அந்த குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய கதைக்களம் இருக்கு இல்லையா, அது ஒரு சுவாரஸ்யமான கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு போதுமான ஒரு கதைக்களம் தான். ஏன்னா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருடைய முதல் படமாக 1993 வெளியான ஜென்டில்மேன் படத்துடைய கதை தான் அது. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அதே கதை தான் அது. இதில் ஜென்டில்மேனுடைய கதையை அப்படி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம சிட்டிசன் படத்தில் அந்த அத்திப்பட்டி மேட்ரு வரும் இல்லையா, அதையும் லைட்டாக உள்ளே நுழைச்சி ஒரு பட்டி டிக்கரிக்கு பார்த்து ஒரு வித்தியாசமான கதையாக ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த டீமு ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் சுமார் தான். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபோடு கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே எனக்கு பட்டுச்சு. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி ஆகட்டும், ஜிவிஎம் ஆகட்டும், ரியா சுமன் அவங்க தான் படத்துடைய கதாநாயகி, அவங்களாகட்டும், ஆடுகளம் நரேன் ஆகட்டும், சரண்ராஜ் ஆகட்டும், ரெடின் கிங்ஸ்லே ஆகட்டும், விவேக் பிரசன்னாவாகட்டும்னு சொல்லி அந்தந்த ஆர்டிஸ்ட்டு எடுத்துக்கிட்ட அந்தந்த கதாபாத்திரத்தை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு ஓகே படம் தான் இது. நம்ம பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. டெக்னிக்கலி ஓரளவுக்கு நல்லா தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த டீம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, கதை சொல்லும்போது நான் சொன்ன பாருங்க, படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீனு. அந்த சீன் ஆக்சுவலி ஒரு மிஸ்பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சீன் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கவே கூடாது. இதனால் அந்த படத்துக்கு 2 விஷயங்கள் பாதகமாக போச்சு. முதல் மேட்ரு என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ரொம்ப சீரியஸான ஒரு காட்சியை நீங்கள் காமிக்கிறீங்க. அதுக்கடுத்து அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத வேற ஒரு லேயரில் வேற ஒரு ட்ராக்கில் கம்ப்ளீட்டாக ஒரு கதைக்களம் ஒன்று போகுது. அப்போ படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ன தோணும், கதை எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, ஆனால் படத்தில் ஆரம்பத்தில் ஒரு சீன் ஒன்று காமிச்சாங்களே, இது என்ன சீனு, அது எப்படி சம்மந்தமே இல்லாமல் ஒரு காட்சி அப்படி தனியாக வைப்பாங்க அப்படிங்கும் போதே நம்மளுடைய என்ன குதிரை ஓட ஆரம்பிக்குது இல்லையா. அப்போ இதுவாக தாங்க இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நம்மளே ஒரு மேட்ரை ப்ரிடிக்ட் பண்ணுற பாருங்க. அதுதான் படமே. அந்த அளவுக்கு இந்த படம் ப்ரிடிக்டபிளாக ஆகி போனதுக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சீனை அங்கே ப்ளேஸ் பண்ணது தான் காரணம். இது முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த முதல் சீனுடைய கண்டினியூட்டி மாதிரி அந்த முதல் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய கான்சிக்வன்சஸாக என்ன நடக்குது அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்தில் ஒரு லேட்டர் பார்ட்டில் அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. உண்மையாக பயங்கர எமோஷனலான கனெக்டை கொடுத்து நம்ம கண்ணெல்லாம் கலங்கி கதற வைக்கக்கூடிய ஒரு காட்சி அது. ஆனால் நமக்கு இம்மி கூட எமோஷனல் கனெக்ட் இல்லை. காரணம் என்னென்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்ன நடக்குதோ சீரியஸாக அப்படிங்கிற காட்சியை கொண்டு முன்னாடி வச்சுவிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் என்ன அழுகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் கழித்து வச்சிங்கன்னா என்ன ஃபீல் கிடைக்கும் நமக்கு. அந்த சீனை 2ஆக பிரித்ததுடைய விளைவு தான் இந்த எமோஷனல் கனெக்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் போனது. அதே மாதிரி இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 40-45 நிமிஷத்துக்கு கதை விக்ஸ் மாதிரி ஒரே இடத்துல தான் சுற்றுது. வேறு எந்த ஒரு இடத்துக்குமே போகலை, எந்த ஒரு பரபரப்புமே இல்லை. ஹீரோ மட்டும் ஹீரோயினை சுத்திரமணியமாக இருக்கிறாரு ஒரு பக்கம். அது பின்னாடி ஒரு சில விஷயங்களை அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் அவங்க காமிச்சதன்படி நமக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக பெருசாக இல்லை. இதில் படத்தில் வில்லனாக ரொம்ப நாள் கழித்து நம்ம சரண்ராஜ் பண்ணியிருக்காப்புல, அந்த காலத்து ஆக்டர் அட்டகாசமாக இந்த படத்துலையுமே பண்ணியிருக்காரு. பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் தான் படத்துடைய மெயின் வில்லன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஆனால் அவர் பண்ணுற அதிகபட்ச வில்லத்தனம் என்ன தெரியுமா? அவருடைய கையாளு மாதிரி வரக்கூடிய நம்ம டானாகரன் தமிழ் இருக்காரு, அவர்கிட்ட எப்பா இந்த வட்டமாவது ஒழுங்கு அந்த 120 கோடியை போய் மக்கள்கிட்ட பட்டுவாடா பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு கேட்குறதேன். இவ்வளவுதான் அந்த வில்லத்தனம் அவர் பண்ணதே, அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமே அவ்வளவுதான். சரி, அவர் தான் இப்படி இருக்காரு, கையாளாக இருக்கக்கூடிய நம்ம தமிழாவது பயங்கரமாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு மேலே ஒரு டம்மி பீஸாகத்தான் அவர் கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கு இந்த படத்தில். அதே மாதிரி நம்ம விவேக் பிரசன்னாவுடைய கதாபாத்திரம்லாம், அது கதாபாத்திரங்கிறத விடுங்க, ஏங்க அந்த கதாபாத்திரத்துக்கு இவரெல்லாம் எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சுத்தமாக எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே இல்லாமல் பேருக்கு சார் நீங்களும் சைடில் வந்து நின்று போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். விவேக் பிரசன்னா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான் அவர், அவரையும் ப்ராப்பராகவே யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுவும் ஒரு டம்மி கதாபாத்திரமாகவே ஆகிப்போச்சு இந்த படத்துக்கு. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆடுகளை நிறைய முடிய அந்த கதாபாத்திரமாகட்டும், ஒரு முதலமைச்சருக்கு கூடயே ஒரு கைக்கூலி மாதிரி தெரியக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். இந்த 2 கதாபாத்திரங்களும் குறிப்பிட்ட இன்னொரு கதாபாத்திரத்துக்கு லேட்டர் பார்ட்டில் ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு காரணகாரியமோ அவ்வளவு கன்வின்சிங்காகவோ ப்ராப்பராகவோ போர்ட்ரே பண்ணப்படவே கிடையாது இந்த படத்தில். இதெல்லாம் தாண்டி மேக்கிங்லேயே கண்டினியூட்டி இஷ்யூவே ஒரு சில இடங்களில் அவங்க விட்டுருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. ஜிவிஎம்மை ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்க ஒரு ஆற்றுக்கு மத்தியில் இப்போ நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் யூனிஃபார்மில் போய் இறங்குவாப்பில். ஆனால் அவர் இறங்கும்போது மெரூன் கலர் சட்டை போட்டுருவாப்பில், ஆற்றை விட்டு அந்த பக்கம் ஏறும்போது பிளாக் கலர் சட்டை போட்டுருவாப்பில். பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு கண்டினியூட்டி இஷ்யூவும் படத்தில் இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் தான் இது. பட் சொல்லப்பட்ட விதத்தில் ரொம்பவே சுமாரான ஒரு படமாக மாறிப்போச்சு இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் குழந்தைகளுக்கு தேவையில்லை. ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது செக்ஷுவலான போர்ட்ரேயல்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் குழந்தைகளுக்கு தேவையில்லை இந்த படம். ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளும் இருக்குது. ஸோ மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்கான ஒரு படம் தான் இது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.